தமிழ் வளர்க்க கூடியிருக்கும் மொழி போராளிகளே, போர்க்களத்தில் இருந்து இல்லத்தை மறந்து தமிழை ருசிக்க வந்து சிக்க பெண்களே, இலக்கு எதுவென்றே தெரியாமல் இலக்கியம் பேச வந்துள்ள வாழ்வியலே வாழ்க்கை தமிழ் மத சேர்க்கை என்று சொல்ல வந்துள்ள நடுவர் அவர்களே, இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். சேம் சைடு கோல்லாம் நான் போட மாட்டேன். பேசுங்க. தோற்பவர்களுடனே பேச போகிறோம் என்று தெரிந்த பேச வந்துள்ள என் அணி செலவிடுகிறது. அது பட்டிமன்றம் பார்த்து இருந்தவங்க பட்டிமன்றத்தில் பேச வச்ச அறம் சங்கீதாவும் அவங்களுக்கு கரணம் கொடுத்து முதல் நன்றி. இந்த உலகில் அதிகம் பேசும் மொழியில் தமிழ் 24ஆம் இடத்தில் சென்றதாக இருக்கிறோம். இன்று நாம் தமிழை வளர்ப்பது இலக்கியமா அல்லது வாழ்வியலா என்று பேசுகிறோம். வாழ்வியல் மட்டுமே தமிழை வளர்க்கும் என்கிற யதார்த்தத்தை பேசுவதற்காக நான் வாழ்வியலுக்காக கேரளாவை சேர்ந்தவர்கள் வாழ்வியல் கடை வைத்தாலும் மொழி வளர்க்க மலையாளத்தில் மட்டுமே வியாபாரம் செய்கிறார்கள். திருவண்ணாமலையில் கடை வைத்திருக்கிற பாதி பேர் தெலுங்கிலாம் பேசி கடை நடத்துகிறார்கள். வாழ்வியல் மொழியை பயன்படுத்தாமல் மட்டுமே தமிழ் வளரும் என்பதற்கான உதாரணத்தை சொன்னேன். எனக்கு தெரிந்த நண்பர்களோடு இருக்கிறார். சகியின் சங்கதிகள் என்று இலக்கிய குழுவில் கவிதை பதிவிடுவார். அந்த குரூப்பில் சாதாரண தமிழ் போட்டாலே கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டுதான் படிப்பார்கள். நான் அதை பிரித்து வாழ்வியல் தமிழ் போடும்போதுதான் சகியோட சங்கதி என்ன என்று புரிந்து கொள்வார்கள். அல்லு சிறு கொத்து பரட்டார் நண்பா நம்பி என்கிற பிரச்சனை தமிழே இந்த தமிழை மட்டுமில்லை தமிழ்நாட்டை வளர்க்கப் போகிறது என்பது நாட்டுக்கே தெரியும் போது நடுவருக்கு மட்டும் தெரியாமல் போவதை நம்புகிறேன். வாழ்வியல் அதாவது நாம் வேலை செய்யும் இடத்தில் வெகு தூரம் பயணிக்கும் போது உரையாடுவது, வீட்டில் உரையில் மற்ற மகள்கள் பேசுவது போன்றவை. என் மனைவி என்றோ இலக்கிய தமிழ் தான் பேசுகிறார். ஆனால் கோபம் கலந்துவதால் பாதி வார்த்தையும் சரியாக புரியுது. இவ்வளவு இருக்கிற தமிழ் வளர்ப்போம் இந்தி அழிப்போம் என்பவர்களும் எழுதுவோம் சிறை வைப்போம் என்று சொல்லவில்லை, பேனா சிறை வைப்போம் என்பதனை சொல்கிறார்கள். இந்த இந்திக்காரர்கள் இல்லாமல் நம் வாழ்விலே இல்லை என்று பாரதியார் என்ன சொன்னாருன்னா, எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னாரு. அதனால ஒருவேளை பேனா சிலை வைக்கணும்னு அவங்க நினைச்சாங்களோ. நான் அரசியல் பேசல, இலக்கியம் பேசுறேன். இந்த இந்திக்காரர்கள் இல்லாமல் நம் வாழ்வியலே இல்லை என்று அவன் அழகாக பேச ஆரம்பிச்சுட்டான். தமிழே பேசாத என் செக்யூரிட்டி கிட்ட வேண்டாம் ஒய்ஃப் கிட்ட உன்னை திட்டுதே என்று கேட்டு அவங்க கொஞ்சம் மென்டல் இருக்கு சார் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் மென்டல் இருக்கு சார் இந்த வாழ்க்கை